வணக்கம் விடியல் ஒளி அன்பர்களே. ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்றார் வள்ளுவர். மனுஷனை நாம் பிறந்ததே மற்றவங்களுக்கு கொடுத்து வாழ்வதற்கும் உதவி வாழ்வதற்கும் புகழோடு வாழ்வதற்கும் தான் அப்படின்னு சொல்றார் வள்ளுவர். அறம் செய்ய விரும்பு அப்படின்னு ஔவையாரும் கொடுக்கறத பற்றி சிறப்பாக சொல்றாங்க. அப்படி உதவி செய்யறது ரெண்டு வகையா இருக்கு. நம்ம உதவி செய்யற அத்தனை பேரும் நல்லவங்களான்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு உதவி செஞ்சா அது கல்லின் மேல் எழுதின எழுத்து மாதிரி காலத்துக்கும் அழியாது. ஒரு சிலருக்கு உதவி செஞ்சா அது தண்ணி மேல எழுதுற எழுத்து மாதிரி உடனே மறந்துடுவாங்க. ஔவையார் தனது மூதுரையின் ஒரு பாடல்ல நல்லவங்களுக்கு செய்யற உதவி பத்தியும் தீயவர்களுக்கு செய்யும் உதவி பத்தியும் அழகா உவமைகளோட சொல்றாங்க. நல்லவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சா அதை அவங்க உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டாங்க. அது கல்வெட்டு மாதிரி இருக்கும். அதனால அது கல்லின் மேல் எழுதின எழுத்து அப்படின்றாங்க. அதுவே ஒரு தீயவர்களுக்கு உதவி செஞ்சா அதை அவங்க உடனே மறந்துடுவாங்க. கழுவின கை ஈரம் காயறதுக்குள்ள மறக்கிற மாதிரி அவங்க செஞ்ச நன்றியை உடனே மறந்துடுவாங்க. அது நீரின் மேல எழுதுற எழுத்து மாதிரி அப்படின்னு அழகா சொல்றாங்க. இதோ மூதுரையின் 3வது பாடலாக அமைந்த அந்த பாடல். நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே, அல்லாத ஈரமிலா நெஞ்சத்தார்க்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்துக்கு நேர். இந்த பாடல்ல ஔவையார் நல்லவங்க குணத்தையும் தீயவங்க குணத்தையும் அழகா ஓமைகளோட விளக்குறாங்க. நன்றி மறப்பது நன்றென்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று என்ற வள்ளுவன் வாக்குப்படி நல்லவங்க செய்த நன்றிய உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டாங்க. அவங்க திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார் என்ற குரலின்படி திணையளவு சிறிய உதவி செஞ்சா கூட அதை பனையளவு பெரிதா கருதி கடைசி வரைக்கும் மறக்காம இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையிலும் கூட இது போல நல்லவங்களையும் கெட்டவங்களையும் தினந்தோறும் நம்ம சந்திச்சுக்கிட்டு தாங்க இருக்கோம். என்னுடைய பேராசிரியர் பணியில நான் இதை கண்கூடா பார்த்துருக்கிறேன். ஒரு முறை ஒரு மாணவன் தன்னுடைய தேர்வுக்கு பணம் கட்ட முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு பணம் கட்ட நான் உதவி செஞ்சேன். அவன் பணம் கட்டி பரீட்சையும் எழுதிட்டான். ஒரு சில நாட்கள் கழிச்சு வாங்கின பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டான். பிறகு 10 ஆண்டுகள் கழித்து கோயிலுக்கு நான் என்னுடைய குடும்பத்தோடு போயிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் அதிகாரி என்னை நோக்கி வேகமாக ஓடி வந்து பணியோட என்ன, சார் எப்படி சார் இருக்கீங்க, எங்கே சார் இருக்கீங்கன்னு கேட்டார். அவர் போலீஸ் உடையில் இருந்ததால் முதல்ல என்னால் அவரை அடையாளம் கண்டுக்க முடியல. பிறகு அவர் தன் பேரை சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தின பிற்பாடு தான் தெரியுது அவர் என்னுடைய முன்னாள் மாணவர் அப்படின்னு. எனக்கு அவரை ஞாபகப்படுத்துறதுக்காக அது பொது இடம்னு கூட பார்க்காம என்கிட்ட, சார் நான் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லாதப்போ எனக்கு பணம் கொடுத்து உதவுனீங்களே சார், உங்களை எப்படி சார் நான் மறக்க முடியும் அப்படின்னு சொன்னார். இந்த மாணவர் செய் நன்றி மறவாதவர். இவர் கல்லின் மேல் எழுதிய எழுத்து மாதிரி. அதே வேளையில் என்கிட்ட அதிக உதவி பெற்ற ஒரு சில மாணவர்கள் வழியில் எங்கேயாவது என்னை பார்த்தா கூட யாரோ அவங்களுக்கு பழக்கம் இல்லாத மாதிரி கண்டுக்காம போய்கிட்டே இருப்பாங்க. இது நமக்கு மனசு சங்கடமா இருக்கும். ஒரு சிலருக்கு செய்யற உதவி கல் மேல எழுதின எழுத்து மாதிரி, ஆனா ஒரு சிலருக்கு செய்யற உதவி தண்ணி மேல எழுதின எழுத்து மாதிரி. கிரேக்க அறிஞர் அரிஸ்டாட்டில் மனிதர்களின் இந்த இயல்பை பத்தி சொல்லும்போது இந்த உலகம் செய்த உதவியை உடனே மறந்துடும் அப்படின்னு சொல்றார். நண்பர்களே, வாழ்க்கையின் உண்மையை அழகாக கூறும் ஔவையாரின் இந்த வெண்பாவை இப்போது பாடலாக கேட்போம். நல்லார் ஒருவர்க்கு செய்த உபகாரம், நல்லார் ஒருவர்க்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே, நல்லார் ஒருவர்க்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே, அல்லாத ஈரமிலா நெஞ்சத்தார்க்கு ஈந்த உபகாரம், ஈரம் இல்லா நெஞ்சத்தார்க்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்துக்கு நேர், நீர்மேல் எழுத்துக்கு நேர். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட்டுக்கு நன்றி. தொடர்ந்து நமது நிகழ்ச்சியை பார்க்க விடியல் ஒளி நிகழ்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் தங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் நண்பன் ராஜவேலு. நன்றி, வணக்கம்.